எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆவலா எதிர்பார்க்குற ரெண்டாவது மேட்ச் சண்டே சென்னை சூப்பர் கிங் ஆஸ் டெல்லி கேபிட்டல். இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் இன் தமிழ் அதான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டாவது மேட்ச் நம்பர் 13. சென்னை சூப்பர் கிங் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆஸ் டெல்லி கேபிட்டல் ரிஷப் பண்ட். இந்த மேட்ச் எங்கே நடக்குது? டாக்டர் ஒய்எஸ் ரெட்டி ஸ்டேடியம், விசாகப்பட்டினம். அங்கே தான் இந்த மேட்ச் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஒரு பிச் ரிப்போர்ட் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த பிச் ரிப்போர்ட் ரொம்ப ஸ்லோ ட்ராக். அந்த ஸ்லோ ட்ராக்ல பால் ரொம்ப ஸ்லோவாக வரும். இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச் விசாகப்பட்டினத்தில் இன்னைக்கு நடக்குது. இது ரொம்ப ஸ்லோ அண்ட் லோ டு கெட் ஹெல்ப் த bowlers. அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் சம் பவுன்ஸ். வின்னிங் கேப்டன் வில் வான் த டாஸ் அண்ட் எலெக்டட் டு பேட் ஃபர்ஸ்ட். இதுதான் அந்த பிச்சோடைய ஸ்டேட்டஸ். அடுத்ததான் நம்ம வெனியூ T20 ஸ்டேட்டஸ் பார்ப்போம். இந்த வெனியூ T20 ஸ்டேட்டஸ்ல 17 மேட்ச், பேட்டிங் ஃபர்ஸ்ட் 7 தடவையும், பேட்டிங் செகண்ட் 10 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்கோர் 150 160 ரன், ஹையஸ்ட் டோட்டல் 208 ரன் அண்ட் லோயஸ்ட் டோட்டல் 82 ரன் இந்த வெனியூ விசாகப்பட்டினம். T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்ப்போம். ஒரு 150 ரன் 8 தடவை, 150 ரன்னுக்கு கீழே ஒரு 8 தடவை அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 150 ரன் 169 2 தடவையும், 170 189 4 தடவையும், 190 3 தடவையும் நடந்திருக்கு. இதுல பிலோ ஸ்கோர் 150 தான் அதிகமா நடந்திருக்கு. அடுத்ததான் நம்ம டீம், இந்த கிரவுண்ட்ல ஐபிஎல் மேட்சஸ் எதுவும் நடக்கல, பட் இன்டர்நேஷனல் மேட்சஸ் நடந்திருக்கு. அதுக்கான ஸ்கோர் கார்டு பார்த்தா நம்ம எப்படி டீம் ப்ரெடிக்ட் பண்ணலாம், எப்படி டீம் மேக் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வரும். அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் 179 for 5 அண்ட் செகண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 131 for 10. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க, வின் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 4 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 4 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் நிறையவே போகுது. அதுதான் இந்த ஸ்கோர் கார்டு நமக்கு கிளியராக தெளிவாக காட்டுது. அடுத்ததாக நடந்த மேட்ச் ஆஸ்திரேலியா 208க்கு 3 20 ஓவர், இந்தியா 209 for 8 19.5 ஓவர்ஸ். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் நிறையவே போகுது when compared to the first innings. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்த 2 மேட்ச் பாருங்க, இந்த 5 விக்கெட்டும், இந்த இடத்துல 3 8 விக்கெட்டும். பட் செகண்ட் இன்னிங்ஸில் பாருங்க, இங்கே 8 இங்கே 10 18 விக்கெட் போயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 2ம், ஸ்பின்னுக்கு 3ம், ரன் அவுட் இந்த 2 சீரீஸ்லுமே நிறைய நடந்திருக்கு. ஃபாஸ்ட் 60%, ஸ்பின் 40%. அதே மாதிரி மூணாவது மேட்ச் ஈக்குவல் விக்கெட் 126 and 127. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5 அண்ட் செகண்ட் ஸ்பின்னில் 1 அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3 ஸ்பின்னுக்கு 2 விக்கெட் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் டிஃபால்ட்டாகவே விக்கெட் வருது. செகண்ட் போல் பண்ணுறவங்களுடைய போலர்ஸ் நிறையா பிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறவங்க பேட்ஸ்மேனை நிறையா பிக் பண்ணணும். அதாவது டாப் ஆர்டர்ஸை நிறையா பிக் பண்ணணுன்றது தான் இந்த கிரவுண்டோடைய ஸ்டேட்டஸ் நமக்கு சொல்லுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 8-8. இந்த 8-8ல் சிஎஸ்கே 19 தடவையும், டெல்லி 10 தடவையும். ஓவரால் 29 மேட்சஸில் சிஎஸ்கே ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 10 டைம்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 29 மேட்ச் நடந்திருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சென்னை சூப்பர் கிங்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் 11. ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு அண்ட் ரச்சின் ரவீந்திரா அவரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அஜிங்கிய ரஹானே ஃபர்ஸ்ட் டவுன் அண்ட் டேரில் மிச்சல் இருந்து தான் நமக்கு போலிங் ஸ்டார்ட் ஆகுது. இவர் டபுள் ஆப்ஷன் உள்ளவர். இந்த 3 பேர் இவர் ரச்சின் ரவீந்திரா போலிங் போடுவார், பட் இன்னும் போலிங் கொடுக்கல. ஸோ இந்த 3 பிளேயருமே ஒன்லி பேட்டிங் தான். இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் இல்லை 2 பிளேயர் நம்ம பிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிவம் தூபே, சமீர் ரிஸ்வி, ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, தீபக் சகர், மகேஷ் பத்திரானா, முஸ்தாபிசுர் ரஹ்மான். இதுதான் இம்பேக்ட் பிளேயர். முஸ்தாபிசுர் ரஹ்மான் தான் இம்பேக்ட் பிளேயராக இருக்காரு. சிவம் துபே இம்பேக்ட் பிளேயராக உள்ள இருக்காரு. இதுதான் சென்னை சூப்பர் கிங்கோடைய பாசிபிள் பிளேயிங் 11. துஷார் தேஷ்பாண்டே. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சென்னையுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அவருடைய இன்னிங்ஸ் 8-8ல் 7 மேட்ச் 237 ரன், 33 ரன் ஆவரேஜ்.
வெனியூவில் 57 ரன் ஆவரேஜ் 2 மேட்சஸில். ரீசெண்டாக 46 ரன், 15 ரன், 10 ரன், 32 ரன், 123 நாட் அவுட் அண்ட் 58. ஒரு 2 மேட்ச் 1, 2, 3, 4, 5, 6 6 மேட்ச்சில் 2 மேட்ச் ஒரு ஆஃப் செஞ்சுரி, ஒரு செஞ்சுரி நாட் அவுட் அண்ட் ஒரு 46 நியர் டு ஆஃப் செஞ்சுரி. மீதி 3 மேட்ச் வந்து 32, 10, 15 ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா போத் இன்னிங்ஸ். இவருக்கு வெனியூவில் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா இருக்காது, 8 பெருசாக இருக்காது. ரீசெண்டாக வந்து நல்ல ரன் அடிக்கிறாரு, 46, 37, 68. ஒரு மேட்ச் மட்டும் 2 ரன், ஒரு விக்கெட், அப்புறம் ஒரு ரன், 3 ரன். ஸோ ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். ஒரு போத் இன்னிங்ஸில் ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். இவருடைய பேட்லேருந்து ஒரு 20 to 30 ரன்ஸ், ஒரு 40-50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கேட்சிங் பொசிஷனில் ரொம்ப எல்லா இடத்துலையுமே அவர் நிற்கிறார். லாஸ்ட் மேட்சே பார்த்துருப்போம், இவர் வந்து நிறைய கேட்ச் பிடிக்கிறாரு. ஸோ கேட்ச்லேயும் நிறைய குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் வரும். இவர் வந்து அந்த 11 பிளேயர் ஃபேண்டசி பாயிண்ட்ல இவர் கண்டிப்பாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அடுத்தது அஜிங்கியா ரகானே. ஃபர்ஸ்ட் பேட்டிங் 22 மேட்ச், 813 ரன், 58 ஆவரேஜ், நல்ல ஆவரேஜ். அண்ட் வெனியூலையும் நல்ல ஆவரேஜ், 48 ஆவரேஜ், 5 மேட்ச்ல 145 ரன். இவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக பிக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 3 பிளேயர்லேருந்து ரச்சின் ரவீந்திரா, அஜிங்கியா ரகானே, இல்லைன்னா ருத்ராஜ் கைக்வாட், அஜிங்கியா ரகானே. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல நம்ம கொண்டு போகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டேரில் மிச்சல். ஃபர்ஸ்ட் பேட் அண்ட் செகண்ட் bowling அப்படின்னா அவர் எடுக்கலாம். 8 அண்ட் வெனியூவில் எந்த பெர்ஃபார்மன்ஸுமே இல்லை. ரீசெண்டாக 24 ரன்ஸ், 22, 72. லாஸ்ட் 3 மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி விக்கெட்டும் எடுத்திருக்காரு டேரில் மிச்சல். லாஸ்ட் மேட்ச்ல 24 ரன்ஸ் நாட் அவுட் ப்ளஸ் விக்கெட். ஸோ இவரும் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். ரவீந்திர ஜடேஜாவும் லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் தான் போட்டார். ஸோ பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் வரல. ஸோ இவர் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்லாம் பயன்படுத்தலாம். பட் இந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஒர்க் ஆகிறதுனால ரவீந்திர ஜடேஜாவை நம்ம எடுக்கலாம். ஸோ வெடிவில் 3 மேட்ச் 48 ரன், 8 விக்கெட். 3 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் யோசிச்சு பாருங்க, விசாகப்பட்டினம். ஸோ இவருக்கு நல்ல கை கொடுக்க ஒரு இதுவாக இருக்கும். இந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜாவை எடுத்துட்டு ரச்சின் ரவீந்திரா கூட நம்ம ஒரு மேட்ச் ஒரு டீமில் ட்ராப் பண்ணலாம். 8 விக்கெட்ல 413 ரன், 32 மேட்ச், 29 ஆவரேஜ், 20 விக்கெட். 32 மேட்ச்ல 20 விக்கெட். பட் வெனியூவில் 3 மேட்ச் 8 விக்கெட். இதை தான் நம்ம மைண்ட் செட் பண்ணி பார்க்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சிவம் டூபே போத் இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சிக்ஸர் டூபே. அவரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அடுத்ததா சம்சர் ரிஸ்வி. இவர் ரீசெண்டாக 8 வெனியூவில் எந்த பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. ஒரு நல்ல பிளேயர். ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். எம்எஸ் தோனி இருக்கிற இடத்துல நம்ம ரிஷப் பண்டையே கொண்டு போகலாம். ஏன்னா எம்எஸ் தோனிக்கு வாய்ப்பு வரும்ன்றது ரொம்ப கம்மி. அப்படியே வந்தாலும் ஒரு 10-15 ரன், கேட்சஸ்ல நல்லா பாயிண்ட்ஸ் வரும். மற்றபடி 50-50 ஆப்ஷன்ஸ்ல இவரை நம்ம ட்ரை பண்ணலாம். மதீஷ் பத்திரானா 2 மேட்ச் 5 விக்கெட். வெனியூவில் நல்லா விளையாடுனதில்லை. ரீசெண்டாக வந்து எல்லா மேட்சஸுமே ஒரு விக்கெட் எடுக்கிறாரு மதீஷ் பத்திரானா. இவரை வந்து நம்ம மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணலாம். தீபக் சகார் 8 13 மேட்ச் 14 விக்கெட். வெனியூவில் 3 மேட்ச் 2 விக்கெட்ஸ். அண்ட் ரீசெண்டாக எல்லா மேட்சுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். முஸ்தாபிசுர் ரஹ்மான் கண்டிப்பாக ட்ரீம் டீமில் அவர் வந்துக்கிட்டே இருக்கார், தொடர்ந்து வராரு. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இவர் இதே மாதிரி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு நல்ல சொப்பனமாக இருப்பார், நல்ல விக்கெட்ஸ் எடுப்பார். வெனியூவில் 2 மேட்ச் 3 விக்கெட். அண்ட் 8 6 மேட்ச் 6 விக்கெட். எல்லா மேட்சஸுமே ஒரு விக்கெட் கம்பல்சரி எடுக்கிறாரு ரீசெண்ட் ஃபார்மில். ரிஸ்கி டீமில் ட்ரை பண்ணுறதுனா இவரை ட்ராப் பண்ணலாம். துஷார் தேஷ்பாண்டே 8 2 மேட்ச் 1 விக்கெட். வெனியூவில் விளையாடல. ரீசெண்டாக வந்து எல்லா மேட்சஸுமே ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. மினிமம் 2 விக்கெட்ஸ்லேருந்து 3 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஒரே மேட்ச் மட்டும்தான் 0 விக்கெட். ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஆடினோமா அப்போ தான் 0 விக்கெட். மற்றபடி எல்லா மேட்சஸுமே அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்காரு. அடுத்ததான் இனிஷியல் ஓவர்ஸ் தீபக் சகர் அண்ட் முஸ்தாபிசுர் ரஹ்மான் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே, இவங்களாம் தான் இனிஷியல் ஓவர்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி டெத் ஓவர்ஸ் பத்திரானா தான் மெயின் ஃபார் டெத் ஓவர்ஸ். அண்ட் முஸ்தாபிசுர் ரஹ்மான் ஆர் துஷார் தேஷ்பாண்டே தான் ஃபைனல் ஓவர் போடுவாங்க, டெத் ஓவர். ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது ஆவரேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. ரச்சின் ரவீந்திரா போத் இன்னிங்ஸ், ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுத்துலையுமே நல்ல கான்ட்ரிபியூஷன் இருக்காரு. அதனால போத் இன்னிங்ஸ்.
டேரில் மிச்சல் செகண்ட் பேட்டிங்கில் அவருடைய ஆவரேஜ் ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் bowling போடும்போது நிறைய விக்கெட் பிக் பண்ணுறாரு. சிவம் தூபே போத் இன்னிங்ஸ் நல்ல ஒரு ஆடிட்டர். சம்டைம்ஸ் ஓவர் போட்டாருனா கூட நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார். சிவம் தூபே போத் இன்னிங்ஸ். சமீர் ரிஸ்வி 50-50 ஆப்ஷன், ரவீந்திர ஜடேஜா 50-50 ஆப்ஷன், பட் போத் இன்னிங்ஸ். பட் இந்த மேட்ச் விசாகப்பட்டினத்தில் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் விக்கெட்ஸ்லாம் நிறையா எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. எம்எஸ் தோனிக்கு பதில் ரிஷப் பண்ட் பிக் பண்ணலாம். ஒரு ரிஸ்கி டீம் 20 டீம் போடுறீங்கன்னா அப்போ ஒரு டீம் வந்து எம்எஸ் தோனியை வச்சு வைஸ் கேப்டனை வச்சு ட்ரை பண்ணலாம். துஷார் தேஷ்பாண்டே செகண்ட் bowlingக்கு நல்ல விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. முஸ்தாபிஷுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் bowlingல நல்ல விக்கெட்ஸ், அவருடைய எக்கானமி ஆவரேஜ் எல்லாமே நல்லா இருக்கு. அஜிங்கியா ரஹானே ஃபர்ஸ்ட் பேட்டிங், தீபக் சகர் செகண்ட் bowling அண்ட் எம் பத்திரானா போத் இன்னிங்ஸ்ல ரொம்ப இம்பாக்ட் பிளேயர் ஃபார் சிஎஸ்கே எம் பத்திரானா. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டெல்லி கேபிட்டல்ஸ், அதோடைய இம்பாக்ட் பிளேயர் அபிஷேக் போரல். அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது டேவிட் வார்னர் அண்ட் மிச்சல் மார்ஷ். அதுக்கப்புறம் ரிக்கி பாய், ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், ஆண்ட்ரிக் நார்ச்சியா, சுமித் குமார், குல்தீப் யாதவ் அண்ட் முகேஷ் குமார் அண்ட் கலீல் அகமத். இதுதான் டெல்லி கேபிட்டலுடைய பாசிபிள் பிளேயிங் 11. இப்போ டேவிட் வார்னர் அவருடைய 21 மேட்ச் 779 ரன்ஸ் அண்ட் 38 ரன் ஆவரேஜ் அடிச்சிருக்காரு. 39 ரன் ஆவரேஜ் இருக்காரு. இவர் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். அதே மாதிரி 2 ரன்ஸ் 49 ரன்ஸ் 29 32 81 எல்லாமே ஆவரேஜான பேட்டிங் ரன். ஸோ இவர் வந்து ட்ரை பண்ணலாம். 8-8ல் 5 மேட்ச் 62 ரன் 6 விக்கெட். வெனியூவில் இது வரைக்கும் விளையாடல. 50-50 ஆப்ஷன்ஸில் இவர் ட்ரை பண்ணலாம். ஆனால் எல்லா மேட்சுமே 23 20 80 40 1 or 2 கேச்சஸ் அந்த மாதிரி போலிங் போட்டு விக்கெட் எடுத்தாருன்னா இவரும் இருப்பார். ரிக்கி பாய் ஒரு மேட்ச் விளையாடவே இல்லை. அதே மாதிரி வெனியூவில் 33 ஆவரேஜ். ஸோ இவர் வந்து ட்ரம்ப் கார்ட் பிளேயர். அப்படி ட்ரம்ப் கார்ட் பிளேயர்னா இவர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன்ல ஜிஎல்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 87 ரன் நாட் அவுட் இந்த மாதிரியான ஒரு நாக் ஆனார்னா ஒரு லோ பிக் பர்சன்டேஜ் இவரை வந்து நம்ம மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணலாம். அடுத்தது ரிஷப் பண்ட் வந்து 28 பால் 28 15 பால் 18 இந்த மாதிரி தான் விளையாடுறாரு. இன்னும் ஃபார்முக்கு வரல. பட் வெனியூவில் 6 மேட்ச் 123 ரன் 10 மேட்சஸ். இவர் வந்து பேண்ட் கீப்பிங்கில் வரதுனால இவரை வந்து மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணலாம். ட்ரிஸ்டன் ஸ்டப் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் bowler. வெனியூவில் இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணலை. 8-8 3 மேட்ச் 25 ரன் 44 நாட் அவுட் 5 ரன்ஸ் 7 ரன்ஸ் 0 ரன்ஸ் 56 நாட் அவுட். இவரும் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் அக்ஷர் பட்டேல், லெஃப்ட் ஹேண்ட் bowling, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். 8-7ல் 17 மேட்ச் 182 ரன் 12 விக்கெட். 17 மேட்சுக்கு 12 விக்கெட், 6 மேட்சுக்கு 4 விக்கெட். ஸோ வெனியூவில் ரொம்ப புவர் ட்ராக் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி ரீசெண்டாக 15 ரன் 1 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் விக்கெட் எடுத்தாருன்னா 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. 50 ரன்ஸ் நாட் அவுட் அண்ட் 15 ரன்ஸ் நாட் அவுட். இவர் அக்ஷர் பட்டேல். அடுத்ததாக சுமித் குமாரும் ஒரு ட்ரம்ப் கார்ட் பிளேயர் அண்ட் ரிக்கி பாய் ஒரு ட்ரம்ப் கார்ட் பிளேயர். சுமித் குமார் ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ பேட்டிங் ப்ளஸ் இங்கே பாருங்க 86 + 3 விக்கெட் இந்த மாதிரி ஒரு நாக் 20 + 4 விக்கெட் இந்த மாதிரி ஒரு நாக் எடுத்தாருன்னா இவர் கண்டிப்பாக கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள். கிராண்ட் லீக்ல ட்ரம்ப் கார்ட் பிளேயர். இவர் ரிஸ்கியாக ட்ரை பண்ணுங்க. 8-8 83 3 விக்கெட் 8 மேட்ச் 3 விக்கெட். வெனியூவில் நான் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் வந்து இவர் ஒரு டீசென்ட் பிக். அண்ட் முகேஷ் குமார் ரைட் ஆர்ம் மீடியம் 8-8 நோ நாட் பிளேட். வெனியூவில் ஒரு மேட்ச் 0 விக்கெட். பட் இவரை வந்து நம்ம நார்மலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ஆண்ட்ரிக் நார்ச்சியா ஒரு 8-8ல் 6 மேட்ச் 10 விக்கெட், ஒரு மேட்ச் 0 விக்கெட். ரீசெண்டாக 3 மேட்ச் ஒரு விக்கெட். பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. கலீல் அகமது லெஃப்ட் ஆர்ம் மீடியம் 8-8ல் 8 மேட்ச் 7 விக்கெட், ஒரு மேட்ச் 2 விக்கெட். இவர் வந்து மஸ்ட் பிக். எல்லா மேட்சுமே டீசெண்டான விக்கெட்ஸ். அண்ட் அபிஷேக் போரல் இஸ் இம்பாக்ட் பிளேயர். ரீசெண்டாக வந்து 9 32 56. ஸோ இந்த மேட்ச்சுக்கு இவர்கிட்ட இருந்து ஒரு டீசென்ட் ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அபிஷேக் பிளேயரும் நம்ம பிக் பண்ணலாம். Delhi Capitals team picking strategy: David Warner both innings, Mitchell Marsh both, and Riku Boy, Rishabh Pant first batting, Tristan Stubbs second batting, Akshar Patel both innings, and Sumit Kumar first, Andrik Narjia first bowling, Khalil Ahmed both, and Kuldeep Yadav first bowling, and Mukesh Kumar first bowling. The Ricky Boy and Sumit Kumar on the trump card player. ஒவ்வொரு டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்ஸ்: டேரில் மிச்சர், துஷார் தேஷ்பாண்டே, ரவீந்திர ஜடேஜா அண்ட் மிச்சல் மார்ஷ். இதுதான் இந்த சேஃப்
கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி சண்டே. 2வது மேட்ச் பாருங்கள், சிஎஸ்கே வின் பண்ணும். ஸோ மேட்சை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.